எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, பேசுகின்ற அடியானின் வார்த்தைகளும் கேட்கின்ற அடியாரின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இந்த அருமையான இந்த காலை வேளையில், இந்த ஓய்வு நாளில் மீண்டும் ஒரு முறை தேவ செய்தியை உங்கள் முன்பாக கொண்டு வருவதற்கு தேவன் தந்த இந்த கோடான கிருபைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் தேவனுக்கு ஏறெடுக்கிறேன். இந்த அருமையான இந்த காலை வேளையில், இந்த நாளில் நாம் எந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம் என்றால், அதற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறது. ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு அருமையான தேவ மனிதன் ஜெஃப்ரி எஸ் ஸ்மித் என்பவருடைய சில பிரசங்கங்களை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருமையான அந்த தேவ மனிதன் அமெரிக்காவில் பேப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் ஒரு போதகராக இருக்கக்கூடிய அவருடைய அந்த செய்திகளை கேட்கின்ற வேளையில் அவர் கொடுத்த ஒரு செய்தியில் நான் ஈர்க்கப்பட்டது எதை குறித்து என்றால், பரமண்டல ஜபம், அல்லாவிட்டால் இந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஜபத்துக்கு நேராக என் கவனம் திரும்பினது. அப்போ நான் நினச்சேன், இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் என்று சொல்கிறது பல நேரங்களில் வந்து ஐ ஹவ் டோல்ட் இட் மேபி 1000 times. இங்கே இருக்க சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா, எனக்கு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, எனக்கு மூத்தவங்க இருக்கிறீங்க, எல்லாருமே பார்க்கும்போது சபைகளில் ஆலயங்களில் நம்ம கடந்து வரும்போதெல்லாம் நம்ம பரமண்டல ஜபம் சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு ஜபத்தில் நம்ம சொல்லுகிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜபங்கள்லையும் பல நேரங்களில் பலரும் வந்து என்ன பண்ணுறது, பரமண்டல ஜபம் நம்ம பல நேரங்களில் சொல்லுகிறோம். ஆனால் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் நான் நினைத்திருந்ததும் விட இந்த நாட்களில் அதை நான் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில், வேதத்தின் அடிப்படையில் ஒரு 5-6 வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில், ஐ ஜஸ்ட் கேம் டு நோ ஹவு டெப்த் இட் இஸ். எவ்வளோ ஆழமான கருத்துக்களை தேவன் ஒரு 5 வசனத்தில் சொல்லுகிறார். அது ஏதோ நம்ம வந்து ஒரு மந்திரத்தை போல வந்து ஓடு கடன்னு சொல்லிட்டு பரமண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவை கடன்னு சொல்லிட்டு போகிற ஒரு காரியம் அல்ல. மாறாக அது ஒரு ஆழமான பொருள் அடங்கிய ஒரு வேத பகுதி என்று நான் புரிந்து கொண்டேன். இந்த காரியத்தை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்கின்ற வேளை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஐ will not be able to complete the whole ப்ரேயர். இந்த நாளில் நான் வந்து ஃபுல் ப்ரேயரை, நான் அந்த பரமண்டல ஜபத்தை நான் சொல்லி முடிக்க போவது இல்லை. மாறாக இன்றைக்கி நான் ஒரு பகுதியும், பிற்பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் தேவ சித்தமானால் எனக்கு இந்த ஆலயத்தில் நமக்கு இந்த சபையில் ஒரு ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு தருகிற வேளையில் நான் இந்த தொடர்ச்சியாக மற்ற காரியங்களை நான் தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். whatever be that, let God's will be done. சரி, இப்போ இந்த செய்திக்கு நேராக நம்ம கடந்து வருகிற வேளையில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த தேவனுடைய ஜபம், அல்லாவிட்டால் இந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லி நம்ம பரமண்டல ஜபம் என்று சொல்லப்படுகிறதற்கு லார்ட்ஸ் பிரேயர் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா? டூ யூ திங்க் தட் இஸ் apt name for that? அந்த டைட்டில் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? லார்ட்ஸ் பிரேயர், ஐ திங்க் இட் இஸ் ராங். லார்ட்ஸ் பிரேயர் என்று நம்ம சொல்கிற வேளையில் ஆண்டவருடைய ஜபம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது ஆண்டவருடைய ஜபம் அல்ல. let me tell you, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் இந்த நாளில் விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கற்பித்து கொடுத்த ஒரு ஜபந்தான் ஒழிய, அது இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தன்னுடைய தகப்பனாகிய யெகோவாவை பார்த்து ஜபிக்கக்கூடாத ஒரு ஜபம். நீங்கள் கேட்கலாம், why it is like that? எதனால் அப்படின்னு பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கருத்தை மட்டும் நமக்கு முன்பாக சொல்லுகிறேன். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை நீங்கள் அதில் பார்க்கலாம். மன்னிக்கணும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Will it ever come in the life of Jesus? இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் பிதா கிட்ட போய் அவர் வந்து என்னுடைய பாவங்களை எல்லாவிட்டா, என்னோட தப்பிதங்களை எல்லாவிட்டா, என்னோட கடன்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ இயேசு கிறிஸ்துக்கு லைஃப்பில் வருமா? Never. So it was not a prayer that was made by Christ to his Father, but it is a prayer given to you and me to follow. ஆழமாக நம்ம பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்வீர்கள். இந்த ஜபம் என்பது இந்த 6 லைனில் சொல்லப்பட்ட 5 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு டெம்ப்ளேட், அதாவது ஒரு வடிவமைப்பு. அந்த அமைப்பில் அல்லாவிட்டு அந்த அஸ்திவாரத்தில் நம்மளுடைய ஜபங்கள் கட்டப்பட வேண்டும், அல்லாவிட்டு ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். நம்ம நினைக்கிறோம், இந்த பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவையும் சொல்லிட்டு அந்த ஆமேன்னு சொல்லி முடித்து விட்டோம் என்றால், நான் ஜெபித்து விட்டேன் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் அது அல்ல தேவனுடைய நோக்கம். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்துகளையும், அதன் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்கிற வேளையில், என்னுடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டுமென்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எதற்காக நான் ஜெபிக்கிறேன் போன்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். முதலாவதாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஜபம் 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் ஒருவேளை வாசித்திருக்கலாம். லூக்காவுடைய 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கலாம். அதே போல நாம் இந்த நாளில் சகோதரி வாசிக்க கேட்ட மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலும் இந்த ஜபத்தை நீங்கள் காணலாம். பட்
தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டேஸ். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நினைக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும், மார்க்கோடைய புஸ்தகத்தில் இருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா லூக்காவும் மத்தேவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்புகிறேன். ஆனால் இந்த மார்க்கில் சொல்லப்படாத இந்த ஜெபம் லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பார்க்கின்ற வேளையில் நம்ம ஒருவேளை நம்ம நிறைய நாள் இதுவரை நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இட்ஸ் அ சேம் ப்ரேயர் ரிட்டன் இன் 2 Gospels. நோ, தட் இஸ் ராங். முதலாவது நீங்கள் நல்லா ரெண்டு பகுதி நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 6 வச்சுடுங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லூக்கா எழுதினது, லூக்கா எப்பொழுது அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை சொல்கிறார் என்றால், லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் நேராக திருப்பிக் கொள்ளுகிற வேளையில் முதலாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். என்ன பண்ணுறாரு, இயேசு வந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சொல்கிறவர் சீஷர்கள் மெதுவாக அவர்கிட்ட வராங்க. மெதுவாக வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், நீர் எங்களுக்கு ஜெபிக்க போதிக்க வேண்டும். யூ ஹாவ் டு டீச் அஸ் ஹவு டு ப்ரே. என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு சீஷர்களாகி எங்களுக்கு நீர் ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து முன்பாக வைக்கிறாங்க. அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் கொடுக்கின்ற ஒரு பதிலாக தான் இந்த ஜெபத்தை நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சரி, எதற்காக அவங்க அந்த விண்ணப்பத்தை கேட்குறாங்கன்னா, there are 2 reasons. One is they were seeing Jesus praying to the Father. இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஜெபிப்பதை அவர்கள் பார்த்து அந்த வேளையிலும் அவர் ஜெபித்து விட்டு கடந்து வருவதை பார்க்குறாங்க. இவர் எப்படிப்பா இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாரு, எப்படி ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. அடுத்த ஒரு காரணம் என்னவென்றால், அது வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களுக்கு யோவான் ஸ்நானன் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருந்தான். We don't read that in the scriptures. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் வேதாகமத்தில் காணப்படவில்லை. ஏனென்று காணப்படவில்லை என்று நான் நம்புகிறேன் என்றால், that is not the perfect prayer. ஓகே, அவர் வந்து இப்போ இம்பர்ஃபெக்டாக நான் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்ல வரல. That was not a prayer that will be right for the current time. இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபமும் யோவானுடைய ஜெபம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு அவர் அந்த ஜெபம் கற்றுக் கொடுத்தது, ஓகே, that is fine. பட் இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபம் மாத்திரம்தான் வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வேதாகமத்தில் 2 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெபத்தின் பொருள் என்ன? நீங்கள் பல நேரங்கள் நினைக்கலாம், ஒருத்தர் வந்து ஐ திங்க் இட் இஸ் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் திங், இஸ் இட் குட் டு ரீட் பைபிள் ஆர் டு ப்ரே? அப்போ இது என் பையன் அடிக்கடி என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரீத்திங் இன் ஆர் ப்ரீத்திங் அவுட்? எது முக்கியம், சுவாசித்து உள்வாங்குவதா, சுவாசித்து வெளியே விடுவதா? இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியுமா? நோ. சேம் வே ஜபமும் வேத வசனங்களை வாசிப்பதும் they go together. அப்போ இங்கே வந்து பார்க்கின்ற வேளையில் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சீஷர் சொல்லும்போது அவர் ஒரு ஜெபத்தை சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் வாஸ் டோட்டலி மிஸ்ஸிங். நம்ம ப்ரேயர்னு சொல்லும்போது நமக்கு மைண்டில் வரக்கூடிய சில காரியங்கள் இட் இஸ் டோட்டலி மிஸ்ஸிங் தர். என்னெல்லாம் அப்படி மிஸ் ஆகிட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு நாளில் எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. நல்லா பார்த்துங்க, ஒரு நாளில் எத்தனை முறை நான் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. அடுத்தது பார்க்கின்ற வேளையில் நான் ஜெபிப்பதற்கு என்ன ஒரு போர்ஷன், அதாவது விட்டு என்ன ஒரு பொசிஷனில் இருந்து நான் ஜெபிக்கணும், அதையும் அவர் சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது அவர் என்ன சொல்லலை, எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லலை, அல்ல எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படி முழங்காலிட்டு ஜெபிக்க வேண்டுமா, அல்லாவிட்டால் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஜெபிப்பது போல அந்த நிலையிலிருந்து நான் ஜெபிக்க வேண்டுமா, அதை எதுவுமே இயேசு கிறிஸ்து அங்கே டச் பண்ணலை. மூணாவது ஒன்று பார்க்கும்போது எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க வேண்டும் என்றும் இயேசு சொல்லிக் கொடுக்கவில்லை, அதையும் சொல்லவில்லை. நாலாவது ஒரு காரியத்தை பார்க்கின்ற வேளையில் எங்கிருந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் இந்த லூக்காவுடைய பகுதியில் சொல்லவில்லை. ஆனால் மத்தேயுவுக்கு நீங்கள் கடந்து வருகிற வேளை அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதல் 3 காரியங்களை மத்தேயுவிலேயே நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ஜெபிக்க வேண்டும், வாட் போர்ஷன் ஐ நீட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட் டு ப்ரே, நோ, இட் வாஸ் நாட் டாட். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை ஒருவேளை சொன்னால், ஒருவேளை மற்ற மதங்களை போல இது ஒரு சடங்காக மாறிவிடும் என்பது அவருடைய ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்.
ஸோ நவ் வி ஆல்வேஸ் லைக் பழைய ஏற்பாடுக்கு நம்ம வரலாம், நம்ம ஐ வில் கம் டு தட். பழைய ஏற்பாடில் எப்படி ஜெபித்தாங்க, சில பக்தர்கள் எப்படி ஜெபித்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து தானியலோட காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அந்த திசையை நோக்கி தான் அவர் ஜெபிப்பார், எருசலேமை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவானில் நம்ம பார்க்குறோம், தேவனை எங்கிருந்து ஆராதிக்கின்ற ஒரு காலம் வரும், அது வந்து விட்டது என்று சொல்கிறார். நாம் அந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we can pray from anywhere. But let me go to Matthew to elaborate on that. அதை குறித்து சற்று ஆழமாக நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்ம மீண்டும் வருவோம். லூக்கால பார்க்கின்ற வேளை இந்த காரியங்கள் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ரெண்டாவது, லூக்கால பார்க்கின்ற வேளையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்ட வரிகள் லூக்கால இல்லை. ஐ டோன்ட் நோ வை இட் வாஸ் மிஸ்ஸிங். மேபி அதை நான் பார்க்க வேண்டும், இன்னும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து இங்கே இட் இஸ் மிஸ்ஸிங் இன் லூக். அடுத்தது நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்னொரு வசனம், இன்னொரு விண்ணப்பம், அதாவது கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது, இட் இஸ் இன் போத் பிளேசஸ். மேத்யூலையும் இருக்குது, லூக்லையும் இருக்குது. ஆனால் ரெண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா the way the statement was the statement was framed is totally different. அந்த அமைப்பு, வார்த்தைகளோட அமைப்பு ரெண்டிலும் சற்று வித்தியாசமாக காணப்படுவதை காணலாம். ஆனால் கருத்து ஒன்று தான். கடைசியாக பார்க்கின்ற வேளையில் மத்தேயு கடைசியில் பார்க்கின்ற போது உம்முடைய ராஜ்யமும் வல்லமை மகிமை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காரியங்கள் லூக்கால இருக்காது. நீங்கள் மேத்யூவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை யாராவது கையில் NIV எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி தேர் இன் NIV. KJV, அதாவது கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது இருக்கும். ஆனால் NIV இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் இல்லாவிட்டால் பைபிள் இதெல்லாம் பார்க்கின்ற வேளை இந்த பகுதி வந்து உடைய ராஜ்யமும் வல்லமை மகிமை என்று சொல்லக்கூடிய அந்த 3 காரியங்களும் காணப்படாது என்பது தான் நீங்கள் வாசிக்கலாம். நம்ம தமிழ் பைபிளில் பார்க்கின்ற வேளை அது காணப்படுகிறது. ஆனால் ஆங்கில பைபிள் நான் சொன்னது போல அந்த பைபிளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது இருக்கட்டும். அப்போ லூக்குக்கும் மத்தேயுக்கும் உள்ள சில இன்டர்னல் டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னல்லி சில காரியங்களும் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்க்கின்ற வேளையில் எப்போ சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கின்ற வேளையில் அவர் ஜெபித்து கொண்டு வருகிறார். சீஷர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு விண்ணப்பமாக கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஜெபிப்பதை கேட்பதற்கு 2 காரணங்களை நாம் பார்த்தோம். ஆனால் லெட் அஸ் கம் பேக் டு த புக் ஆஃப் மேத்யூ. எல்லாரும் மத்தேயோட புத்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக்கொள்ளுங்கள். மத்தேயோட புத்தகத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில் அங்கு சற்று ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் நாம் நன்கு அறிந்திருக்கிறபடி மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற செர்மன் ஆன் த மவுண்ட் என்ற ஒரு காரியம், அதன் மத்தியில் தான் இந்த பொக்கிஷம் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் வேர் இட் இஸ் பிளேஸ்ட், இட் ஹஸ் காட் அ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். அது நம்ம வருவோம். சரி, இப்போ மத்தேயுவில் எப்போ எதற்காக அவர் சொன்னார், இந்த ஜெபத்தை சொல்கிறார் என்றால், முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திரளான ஜனங்களை கண்டுன்னு சொல்லி பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திரள் கூட்டம் இருக்கிறாங்க. அதை கண்டு என்ன பண்ணாங்கன்னா, அவர் மலையின் மேல் ஏறினார் என்று வாசிக்கிறோம். அவர் உட்கார்ந்த பொழுது அந்த திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் நம்ம வாசிக்க மாட்டோம். சீஷர்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். லெட் மீ ஸ்டாப் ஹியர். அது டிசைபிள்ஸ் மட்டும்தான் வந்தாங்களா, இல்லை அந்த திரளான ஜனங்கள் அங்கே வந்தாங்களான்னு சொல்லி பார்க்கின்ற வேளை வேதம் சொல்லுகிறது சீஷர்கள் மட்டும்தான் வந்தாங்கன்னு சொல்ல. பட் இட் குட் பி அ குட் நம்பர் ஆஃப் பீப்புள், தட் குட் பி அ மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், வி டோன்ட் நோ. ஏன்னா அவர் சீஷர் சொல்லும்போது அந்தரங்க சீஷர்கள் சொல்லோட 12 சீஷர்களில் அவர் குறிக்கிறாருன்னு நம்பலை. ஏன்னா அது ஒரு அவருடைய ஊழிய காலங்களில் தொடக்க காலம். நம்ம வேதத்தை ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை அந்த பகுதியில் வந்து எல்லா சீஷர்களும் அவர் கூட இருந்திருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ் தட். It's a speculation. I'm not getting into that and say that this is the right way. No, I'm not telling that. ஓகே, எதுவாக இருந்தாலும் அங்கே பார்க்கின்ற வேளையில் மலையில திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் ஏறி ஒரு இடத்துல உட்கார்கிறார். சீஷர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் மலை பிரசங்கத்தை தொடங்குகிறார். ஆவில் எளிமை உள்ளவர்கள் என்று அவர் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மிடில் ஆஃப் தி 6th சாப்டர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம நினைக்கிறது மாதிரி பைபிள் வந்து 5, 6, 7 அந்த காலத்தில் அது பிரிக்கப்படவில்லை. பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ரீசன்ஸ் பல காரணங்களுக்கு தான் நம்ம அந்த அத்தியாகங்கள் எல்லாம் பிரிச்சிருக்கிறோம். ஓகே, லெட் மீ நாட் கெட் இன்டு தட். பட் இங்கே வரும் அவருடைய அந்த மலை பிரசங்கத்தின் ஒரு நடுமையமாக இருக்கின்ற 6ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் 11ஆம் வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் நாம் காண்கிறோம் தேவனுடைய ஜபமை, தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை பார்க்கிறோம். சரி, இங்கே அவர் ஜெபிக்க முன்னாடி முதலாவது சீஷர்களுக்கு ஜெபித்து கொடுப்பதற்கும் இங்கு உள்ளதற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முன்பாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்வதற்கு முன்பாக 2 காரியங்களை சொல்கிறார். அது முடித்த பிறகு ஒரு காரியத்தை சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க.
முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த ஜெபத்துக்கு சற்று முன்பாக சொல்லக்கூடிய 2 காரியங்கள் என்னவென்றால், யூதர்களுடைய வழிபாடில் காணப்பட்ட 2 காரியங்களும் அவர் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்து அடுத்து சொல்லக்கூடியதும் யூதர்களுடைய வழிபாடில் காணப்பட்ட ஒரு காரியம். என்னென்னு பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி. இரண்டாவது காரியம் ஜெபம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம். மூன்றாவது ஒரு காரியம் உபவாசம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம். இந்த 3 காரியங்களும் ஒரு யூதனுடைய வழிபாடு அல்லாவிட்டால் அவனுடைய சம்பிரதாயங்கள், அதாவது அவனுடைய பாரம்பரியங்கள் வழியாக ஒரு யூதன் கற்றுக்கொண்ட ஒரு 3 காரியங்கள். Any Jew will do these 3 things. He will fast, he will pray by going to the synagogue, அல்லாவிட்டால் அவங்க தேவாலயம் என்று சொல்லப்படுகிற அந்த இதற்குள் கடந்து சென்று அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பார்கள். தான தர்மங்களும் செய்வார்கள். ஏனென்றால் 10ல் 1 அவர்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பதில் they are very very particular. ஆனா நீங்க கேட்கலாம், 3 காரியமும் நல்ல காரியம் தானே, what is wrong in that? Is it wrong to say fasting is bad? Is it right to say prayer is bad? அதான் யூதர்கள் பண்ணின ஜெபம் தப்பா? இல்லாவிட்டால் பார்த்தீங்கன்னா தான தர்மம் செய்வது தப்பா? இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாரு. நோ, நாட் அட் ஆல். ஆனால் அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அந்த ஜெபத்தை அவர் கொடுக்கின்ற ஒரு நோக்கம் என்னவென்றால், அந்த யூதர்களுடைய வழிபாடில் காணப்பட்ட அந்த 3 காரியங்களும் ஒரு மாயையாக அல்லாவிட்டால் வெளிப்படையான ஒரு ஆராதனையாக மாறிவிட்டதே அல்லாமல், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இயேசுடைய காரியத்தின்படி அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காரியங்கள் அதில் விட்டு போனதை அல்லாவிட்டால் மறைக்கப்பட்டதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல பார்க்கின்ற வேளையில் மாயக்காரர் என்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாயக்காரர்கள் சொல்கிற வேளையில் அவர்கள் பார்க்கிற வேளைகள் அவர்கள் தாங்கள் பண்ணுகிற தான தர்மங்கள் மற்றவர்கள் காணும்படியாக பார்க்கின்ற வேளையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப டாம் அடிப்பாங்க. காணிக்க கொடுக்குறதுன்னு சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர இட் இஸ் வெரி ஷோவி. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப படம் காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம லாங்குவேஜில். அதே மாதிரி இவங்க காணிக்க கொடுக்குறது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொம்ப படம் காட்டக்கூடிய ஒரு கூட்டம். அப்போது தேவனால் ஒரு கட்டளைகளாக கொடுக்கப்பட்ட இந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம் இந்த நாட்களில் இட் ஹஸ் பிகம் அ டூல் டு எக்ஸிபிட் மை கிரேட்னஸ், அதாவது என்னுடைய ஒரு பெருமை அல்லாவிட்டால் என்னுடைய வேனிட்டி, என்னுடைய வீண் பெருமைகளை பறைசாற்றுவதற்கு அல்லாவிட்டால் தம்பரம் அடிப்பதற்கு ஏதுவாக ஒன்றாக இந்த தான தர்மங்கள் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் கிவிங். உன் வலது கை கொடுப்பது இடது கை கொடுக்க தெரியக்கூடாதுன்னு சொல்லார். ஸோ பயாலஜிக்கல் அல்லாவிட்ட ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படி பார்க்கும்போது தட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் ஹவ் இஸ் தட் பாசிபிள்? தட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்றால் there are 2 sides to life. ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடு நமக்கு தெரியும். வலது புறத்தில் இருக்கிறவங்க யார், இடது புறத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். அப்போது எனக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள் இருக்கும். ஒரு வலது பகுதி என்ன பண்ணணும்னு சொன்னால் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு என்ன பண்ணுது, உற்சாகப்படுத்துகிறது, என்ன பலப்படுத்துகிறது. ஆனால் அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நான் கொடுத்த பிறகு அதை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பறைசாற்ற சொல்லுகிறது. ஒன்று, அது நம்ம வாஸ்தவம். 2வதாக நீங்கள் நிறைய நேரம் நமக்கு நினைக்காத ஒரு காரியம் என்னவென்றால், யாருக்கு நாம் கொடுக்குறோமோ அவங்க நம்மளை மதிக்கணும், அல்லாவிட்டால் நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும், நான் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்யணும், ஏன்னா அவங்க என்னுடைய தான தர்மத்தை வாங்கி விட்டார்கள். இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணாருன்னா, இடது கைக்கும் வலது கைக்கும் தெரியக்கூடாது, நீ செய்ததை மறந்துரு, வலது கை பண்ணது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நான் இன்னாருக்கு உதவினேனே, நாளைக்கு அவர்கள் ஒருவேளை எனக்கு விரோதமாக பேசுகிற வேளையில் என்னுடைய எண்ணத்தில் எது வரக்கூடாது என்றால், ஐயோ நான் இவனுக்கு உதவினேனே, ஐயோ நான் இவனுக்கு தான தர்மம் செய்தேனே, இவனா எனக்கு விரோதமாக வந்து விட்டான் என்று எண்ணக்கூடாது. ஏன்னா வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் தான தர்மம். அதுதான் தேவன் சொல்லக்கூடிய ஒரு தான தர்மம். தான தர்மம் கூடாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் தான தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது பறைசாற்றுவதற்காக இருக்கக்கூடாது. அது நாளைய தினத்தில் நான் யாருக்கு உதவினேனோ அவர்களிடத்திலிருந்து ஏதோ உதவி எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்யப்படக்கூடாது என்பதுதான் அது தேவனுடைய கருத்து.
ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு நேராக நாம் வருவோம். அவர் என்ன சொல்கிறார்? ஜெபிக்கிறதை குறித்து சொல்கிறார். இங்க பார்க்கின்ற வேளையில் மீண்டும் அந்த மாயக்காரரை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாயக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஜெப ஆலயங்களிலும் அவங்க நீங்கள் வாசிக்கலாம், ஜெப ஆலயங்கள் என்ன பண்றாங்க, வீதிகளில் ஓரங்களில், அதாவது கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட், தெரு சந்தியிலெல்லாம் போய் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி? பயங்கர ஜபம், பயங்கர சவுண்டாக ஜபம் பண்ணுவாங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜபம்னு சொல்ல முன்னாடி எழுந்து நின்று ஜபம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. சொல்ல போனால் ஐ எம் நாட் மேக்கிங் ஃபன், பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் மேக் அண்ட் லுக் டு மேக் த ப்ரேயர் லுக் லைக் எ ஜென்யூன் ப்ரேயர், ஸ்பீக் இன் மெனி திங்ஸ் தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள். புரியாத பல காரியங்களை சொல்லி தங்கள் ஜெபம் ஒரு கேட்கப்படும், அல்லாவிட்டால் ஒரு பெரிய ஜெபம் என்று சொல்வதற்கு செய்கிறாங்க. ஐம் நாட் பிளேமிங் எவ்ரி ஒன், பிகாஸ் பரிசுத்த ஆவியானவருடைய இதனால் டங்ஸில் பேசுகிற எத்தனையோ நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. ஐம் நாட் டினைங் தட். ஆனால் நான் ஜெபிக்கும் போது இந்த மாதிரி காரியங்களை அங்கங்கே சொல்லிட்டேன்னு சொன்னால் என் ஜெபம் பெரிய ஜெபம் அல்ல, பெரிய ஆவியானவருடைய நிரப்புதலால் ஜெபம்னு சொல்லி ஒரு வேளை வேஷம் போடக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. பார்த்துருக்கனால அனுபவங்கிறதுனால நான் சொல்கிறதுனால என்னென்னா, சில நேரங்களில் வேற ஆவிகள் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் சப்ஜெக்ட். பட் எனிவே, இங்கே பார்க்கின்ற வேளையில் ஒரு கூட்டம், ஜெபிக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்கிறவர்கள், அவங்க தங்களை ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக காட்டிக்கொள்ள விரும்புகிற ஒரு கூட்டம். சரி, ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கார்ப்பரேட் ப்ரேயர் கூடாது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உன்னோட ஜெபம் எங்கே ஏறெடுக்கப்பட வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கிருந்து ஜெபிக்கணும்னா, வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஃபைண்ட் யுவர் பிளேஸ், a quiet time, a room. It could be a room, or it could be a tree, or it could be anywhere. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ரூமை பூட்டிட்டு இருக்கல. அவர் மலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் சீஷர்கள் எழும்ப முன்னாடி அவர் he went aside to a lonely place to pray in the wilderness. நாம் வாசிக்கிறோம். I don't know what is your private place. It could be anywhere. ஆனால் உனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டுமுள்ள ஒரு அறை வேண்டும். There should be a closet for you and God alone. Nobody should be there. அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்கிற தேவனோடு நேரங்களை செலவழிப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும். Nobody should know what you are praying. Nobody should know what is the state of your mind. Nobody should know what is your level of prayer. Nobody should know. It is between you and your Father. இருக்கிறதா அனுபவியான சகோதரன் சகோதரிய, கார்ப்பரேட் ஜெபம் தப்பு இல்லை. ஆனால் அந்த கார்ப்பரேட் அதாவது சபையில் ஜெபிப்பது தப்பு இல்லை. ஜெபிக்கணும், சபை கூடி வரணும், சபையில் கூடி ஜெபிக்கணும், இன்டர்செசரி ப்ரேயர் பண்ணணும். ஆனால் அதற்கு முன்பாக முழங்காலில் நின்று, அல்லாவிட்டால் தேவனோடு தனிமையில் நாம் ஜெபிப்பதற்கு ஒருவேளை தவறிவிட்டோம் என்றால், அந்த மாயக்காரர் கூட்டத்தோடு ஒருவேளை என்னையும் உங்களையும் தேவன் காண கூடும். சிந்திப்போம். மூன்றாவதாக உபவாசத்தை குறித்து சொல்லுகிறார். அங்கே இதே கதை தான். கேட்டிங்கன்னா, பிரதர் என்ன எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. பிரதர் நான் இன்னைக்கு ஒரு 4 days நான் ஃபாஸ்டிங். அப்படி ஃபாஸ்டிங் இருக்கனால நம்ம தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி கூட அப்பப்போ அப்படி இப்போ ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன். மற்றபடி ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உபவாசம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இந்த பக்தர் பயங்கர ஒரு 4 நாள் உபவாசம் இருக்கிறார், 2 நாள் உபவாசம் இருக்கிறாரு, ரொம்ப ஃபயரான ஊழியக்காரர், இல்லைன்னா ஃபயரான தேவ மனுஷன். நோ, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்ல, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 3 காரியங்களும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுக்கு அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று சொல்கிறார். They have got the reward. என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெக்கக்னேஷன் இன் த சைட் ஆஃப் த பீப்புள். மற்ற மக்கள் மத்தியில், இவன் ஒரு பெரிய ஜெப வீரன், இவன் ஒரு பெரிய உபவாச வீரன், இவன் ஒரு பெரிய யார் என்ன ரித்தாருன்னு சொல்லிட்டு பல 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 பெயர்கள். பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஆனால் அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா? வருவோம். செய்திக்கு நேராக நாம் வருகின்ற வேளையில், நம்ம பார்க்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு ஏன் இந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்கிறார் என்றால், he just want to break the tradition, the traditional belief that prayer is this way. ஒருவேளை யூதர்களுக்கு இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களால் கற்று வந்த, அல்லாவிட்ட அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஒரு ஜெபத்தை தரப்போறேன். பிரேக் த ஸ்டீரியோடைப்.
ஜபம்னா இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நீ உடைத்து விட்டு தான் நீ இதுக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று தான் யூதர்களுடைய ட்ரெடிஷனில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உடைத்தருகிறார். நமக்கு நன்றாக தெரியும். நம்ம நிறைய வாசித்த ஒரு காரியம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஜபிக்கு வருவது நீங்கள் அறிந்திருக்கலாம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் பார்க்கலாம். லூக் சாப்டர் 18 10-11. வேண்டாம், வாசிக்கண்டா, அது கொஞ்சம் நீளமான மெசேஜ், அதனால் ஜஸ்ட் நாட் அலோவ் எனிபடி டு ரீட், வேண்டாம். அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, அங்கே ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயோ இவனை மாதிரி நான் கிடையாது, நான் அப்படியாக இப்படியாக நான் உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமப்பா கொடுக்குறேன், அது இது எல்லாம் கரெக்ட் கொடுத்தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானப்பட்டவனாக திரும்பி போவானான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த மாயக்காரர்களை ஹிப்போக்ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். ஜபத்தை சொல்கிற வேளை இன்னொரு கூட்டத்தையும் சொல்லுகிறார். அஞ்ஞானிகள், அதாவது தேவனை அறியாத இன்னொரு கூட்டத்தையும் சொல்கிறார். அந்த தேவனை அறியாத இன்னொரு கூட்டம் என்று சொல்கிற வேளையில் அவர்கள் வீண் வார்த்தைகளால் அலம்புகிற ஒரு கூட்டம் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 6 அங்கே பார்க்கின்ற வேளையில், அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலம்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஃபன்னி இன்சிடென்ட், நேற்றுக்கு வந்து இந்த மெசேஜ் கொடுக்க முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வேறொரு விசுவாசத்திலிருந்து அல்லாவிட்டால் வேறொரு தேவமல்லாத ஒரு காரியங்களை நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் உள்ள அனுபவங்களை நான் கேட்டேன். எப்படியாகும் அங்கே ப்ரேயர் பண்ணும்போது, ப்ரேயரை பற்றி பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது அவள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அவள் இருந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள், ஐ டோன்ட் நோ டு நேம் தட். அங்கே டெம்பிளில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்ல, ஒரு அந்நிய ஒரு இது இருக்கும். ஓகே, ஐ டோன்ட் நோ டு டெல் தட். ஓகே, அங்கே போய் என்ன பண்ணணும்னா கை அடிக்கணும், கிளாப் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? டப் 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 டப்னு கிளாப் அடிக்கணுமா. ஏன்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து செவிட்டு தெய்வமா. என்னது, அதை தட்டி கூடணும். அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த தமாஷ் என்னன்னா, தட்டி கூட்டால் தான் அது கேட்கும். ஆனால் அதுக்கு வரும் நம்ம எல்லாம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம். அப்போ தட்டி கேட்டால் தான் எழும்பக்கூடியதுக்கு நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணது எப்படி தெரியும் சொல்லி அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். தட் வாஸ் வெரி ஃபன்னி. பட் ஆனால் இந்த நாட்களில் பார்க்கின்ற வேளையில் சில தேசங்கள் அல்லாவிட்டால் நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ப்ரீச்சர், ஒரு அமெரிக்கன் ப்ரீச்சர் வந்து எழுதின ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இன்டர் ரிலிஜன் அல்ல, எல்லா ரிலிஜன்ஸும் சேர்ந்து ஒரு 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 மீட்டிங் நடக்கும்போது இவர் ஒரு ஹிந்துஸ் வந்து பூஜை பண்ணுறதை பார்க்குறாரு அமெரிக்காவில். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பூஜை பண்ணுறவன் என்னெல்லாமோ பண்ணுறான், என்னெல்லாமோ செய்துட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து செய்கிறவனுக்கு அதை பற்றி ஒரு ஈடுபாடும் இல்லை. அவன் ஏதோ ஒரு மெக்கானிக்கலி அவன் ஏதோ எல்லாம் வாயில் வரதெல்லாம் கடை ஏதோ ஒரு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் ஆராதனைன்னு சொல்லி பயங்கர பக்தியாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்தி அவர் குறை சொல்லவில்லை, அவங்க அவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பூஜை நடத்தக்கூடியவனுக்கு அதில் ஒரு ஈடுபாடும் இல்லை. அவன் என்ன பண்ணான், மெக்கானிக்கலாக அவனுக்கு தெரிஞ்ச அவன் கற்றுக்கொண்ட சில மந்திரங்களை கடன்னு சொல்லிட்டு அவன் கடந்து செல்கிறான். ஆனால் அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, மற்றவர்களை சொல்லுகிறோம் இல்லையா. ஆனால் என்னுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? நம்மளோட பரமண்டல ஜபம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, கடன்னு தானே ஓடிட்டு இருக்கிறோம். பரமண்டலங்களில் கடகடன்னு வச்சுக்கணும். இடையில எப்போமாவது நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையின் பொருள் என்ன, ஆண்டவரே இது ஏன் இந்த வசனத்தை வைத்திருக்கிறீர், ஏன் என்னை இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ண நீர் என கற்றுக் கொடுத்து என்னைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? எதற்காக இந்த காரியங்களை குறித்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நாளில் அந்த நம்ம செய்திக்கு நேராக தான் நம்ம கடந்து போக போகிறோம். வாட் எவர் ஐ ஹவ் கிவன் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன். அதாவது இந்த ஜபத்தை குறித்து 2 இடத்துலையும் நம்ம பார்த்தோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். லூக்காவுடைய காரியத்தில் வந்து பார்க்கும்போது விசுவாசிகளாகிய சீஷர்கள் தான் இல்லையா. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சொல்லிட்டு அந்த ஜபத்தை சொல்லி கொடுத்து அவர் அடுத்து சொல்லக்கூடியது என்னென்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், அவங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவதற்காக, வளருவதற்காக, அவர்கள் விசுவாசத்தில் பெருகுவதற்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, he just want to break the tradition and give a prayer that will not be a substitute but it will be overarching. அதாவது அதை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜெபம். இதுக்கு பதிலாக அதுன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. that is not the right way to do. இப்படி தான் ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்குறார். இருக்கட்டும், நம்ம மீண்டும் அந்த ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து வருகிறவர் எல்லாவற்றும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை திருப்பிடுங்க. வாசிக்க வேண்டாம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வைத்திடுங்க. நான் இப்போ வாசிக்க போகும்போது நீங்கள் கவனமாக கேளுங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிடுங்க. நான் முதல் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, பரிசுத்தரே, மகா மகத்துவமுள்ள தேவமே. எல்லாரும் பைபிளை நிறுத்திட்டு என்ன தானே பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அங்கே அப்படி எழுதலையே. அப்போ அதெல்லாம் தப்பா? மகத்துவமுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், மகா மாட்சிமை உள்ளவர், அப்படி எல்லாம் நம்ம ஜபிக்கலையே. ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை?
தானியலோட ஜபத்தை எடுத்துருவோமே. தானியல் எப்படி ஜபம் பண்ணுறாரு? யாராவது வாசிக்கலாம். டேனியல் 9:4. டேனியல் 9:4 இப்படி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. என்ன சொல்றாருன்னா, இந்த தானியல் அதே அதிகாரம் 23 பார்க்கின்ற வேளையில் கேப்ரியல் தூதன் வந்து டேனியலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ மிகவும் பிரியமானவன், யுவர் சோ டியர், யுவர் சோ க்ளோஸ், அப்படியெல்லாம் சொல்றாரு. ஆனா அதே டேனியல் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது என்ன சொல்றாருன்னா, ஓ லார்ட், கிரேட் அண்ட் ஆசம் காட், மகத்துவம் பயங்கரமான தேவமே. That was the right statement. I am not saying that Daniel did a wrong prayer. No, not at all. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அல்லாவிட்டால் இன்று இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கின்ற வேளையில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் அப்பாவே, அபா ஃபாதர், பரமண்டலங்களில் இருக்க பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற தகப்பனே. அப்படிதான் நாம வந்து ஜெபிப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, யார் வந்து தேவனை அப்பான்னு கூட முடியும்? நான் என்ன சொல்கிறேன், பரமண்டல ஜபம் பல நேரங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கேட்குறது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை இட் வில் சேலஞ்ச் யூ. ஏன்னா என்ன அது சேலஞ்ச் பண்ணுச்சு? இட்ஸ் நாட் தட் லைக் ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் தட் இவ்வளோ வருஷம் ரொம்ப கரெக்டாக அந்த ஜபத்தை பண்ணிருந்தேன், இன்றைக்கி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி கிடையாது. ஈவன் இட் வாஸ் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. எனக்கு பல காரியங்கள் நான் புதுதாக கற்றுக்கொள்வதற்கு எது ஏதுவாக இருந்தது. தேங்க்ஸ் டு தட் மெசேஜ். நம்ம அந்த மெசேஜ் தான் எனக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. சரி, கமிங் பேக் டு திஸ். முதலாவதாக, யார் அவரை அப்பா என்று கூட முடியும்? அவருடைய சிருஷ்டி எல்லாம் அவரை பிதா என்று கூட கூடுமா? ஒரு கேள்வி. Can all that creation call him as father? In one way, that is correct, because he is a creator God. But can they call him as a father? அவர்கள் அவரை பிதாவை அல்லாவிட்டால் அப்பாவை என்று கூப்பிட முடியுமா? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கின்ற வேளையில் யூதர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் பல இருந்தது. பிரச்சனைகளில் பிரதானமான சில பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற வேளையில் நீங்கள் யோவானுடைய புஸ்தகம் John 5:8, யோவான் 5:18 யாராவது வாசிக்கலாம். யோவான் 5:18. பாருங்க, அழகான ஒரு வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அவர் வந்து ஓய்வு நாளை மீறினது மட்டும் இல்லை, என்ன ஒரு பெரிய ஒரு குற்றம் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்பமி என்று சொல்லுகிற தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனை தம்முடைய சொந்த பிதா, ஹி இஸ் மை ஃபாதர். தட்ஸ் a blasphemy ஃபார் a Jew. ஒரு யூதனுக்கு அது வந்து என்னன்னா தேவதூஷணம். அவன் கொல்லப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், தேவதூஷணம். ஆனால் ஏசாயோட புத்தகத்தில் பார்க்கும், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவே என்று அல்லது பிதாவே என்று கூப்பிடுகிற தேவனை கூப்பிடுகிறது 2 இடங்களில் வாசிக்கலாம். ஏசாயாவுடைய புத்தகத்தில் நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் குறித்து வைத்துக்கொள்ள. ஏசாயா 63:16, 64:8, ஐசாயா 63:16, 64:8. அந்த இடங்கள்லாம் பார்க்கின்ற வேளையில் ஒரு இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பராகிய தேவனை பார்த்து சொல்கிறார்கள். 64 அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில், கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். I don't want to get into the details. அங்கே 2 இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் as an entity ஒரு இதாக ஒரு ஜனங்களாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனை பிதாவாக அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஒரு குமாரனாக காண்கிற ஒரு கூட்டம், இல்லை ஒரு கூட்டம் இல்லை, ஒரு காரியத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அதை எரேமியாவில் பார்க்கின்ற வேளை 31 அதிகாரம் 20 நீங்கள் வாசிக்கலாம். தேவன் வந்து எரேமியாவுக்கு சொல்கிற வேளையில், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிற வேளையில் அவர் சொல்கிற ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. 31:20, எப்ராஹிம், ஜெரேமியா 31:20, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. என்ன ஒரு அழகான ஒரு வசனம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அல்ல எப்ராஹிமர் என்று சொல்லப்படுகிற அந்த யூதர்களை பார்த்து, அல்லவிட்டால் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் காணப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் என்றால், எப்ராஹிம் எனக்கு அருமையான ஒரு பிள்ளை குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஆனால் இங்கே பார்க்கின்ற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, நம்மள இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது இல்லையா? ஆனால் நான் எப்படி அவர் அப்பான்னு கூட முடியும்? ஹவு கேன் ஐ
a man who's not born in the Jewish clan, அதாவது அந்த யூத குலத்தில் அல்லாவிட்டு அதில் நான் வராத நான், யூதர்களுக்கும் அது கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகிறேன். I'll come to that. எப்படி நான் அப்பா என்று கூட முடியும்? How is that possible? இந்த நாளில் சகோதரி வாசிக்க ஒரு வேத பகுதி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தாங்க. அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் நேராக நான் உங்கள் கவனத்தை திருப்ப போகிறேன். அங்கே பார்க்கின்ற வேளையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா ரோமன்ஸ் 8:15 என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்தபடி நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன ஆவியை பெற்றீர்கள்? புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள். When I can call him Abba Father, அது அப்பா பிதாவை என்று எப்போ கூட முடியும் என்றால், அந்த புத்திர சுவிகார ஆவியை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ளுகிற போது. கவனமாக கவனிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அல்ல அப்பாவே என்று நீங்கள் கூடணும்னு சொன்னால், புத்திர சுவிகார ஆவி உங்களுக்கு உண்டா? இட்ஸ் அ சேலஞ்சிங் மெசேஜ். நான் முதலே சொல்லிட்டேன், இட்ஸ் கோயிங் டு சேலஞ்ச் யூ. It is going to break lot of beliefs that you and me are holding close to our heart. நம்ம இருதயத்தில் இதுவரை நம்ம நம்பிக்கொண்டிருந்த பல நம்பிக்கைகளை தகர்க்கின்ற ஒரு ஜபமாக தான் அந்த ஜபம் இருக்க போகிறது. அதனால நான் சொன்னேன், I don't want to finish everything in a single day. ஆவியான நடத்துகிறபடி இந்த ஆழமாக இதை படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற காரணம் என்னவென்றால், I don't want to finish everything in a 45 hour and do injustice to the wealth அல்ல ஜெம். அந்த பொக்கிஷத்துக்கு நான் ஒரு களங்கம் விளைவிக்க நான் விரும்பவில்லை. ஐ வாண்ட் டு கெட் இன்டு தி டெப்த் ஆஃப் இட் பர்சனலி அண்ட் ஃபார் த காங்கிரிகேஷன், தேவ சபைக்காக. வருவோம். இங்கே வருகிற வேளையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா ஃபாதர் யாரு கூட போனா புத்திர சுவிகார ஆவி பெற்றவர்கள். 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில் இவ்வாறாக வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரமண்டல ஜபம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவின் ஜெயிலே எல்லாரும் ஜபிக்க முடியுமா? வாசிக்கலாம், ஜபிக்கலாம். ஆனால் அப்பா பிதாவை என்று கூடுவதற்கு நீங்கள் முதல்ல நினைக்கும் போது பிதாவைன்னு கூட சான்ஸ் கொடுத்துட்டாரு. தேவாதி தேவனே அப்படி இப்படி, அது எல்லாருக்கும் தேவாதி தேவன் தான் அவர். பிசாசுகளுக்கும் அவர் தேவம்னு தெரியும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிசாசுகளுக்கும் அவர் தேவம்னு தெரியும், கடவுள்னு தெரியும். ஆனால் பிசாசால் அவர் என்ன கூட முடியாது? அப்பான்னு கூட முடியாது. ஏன்னா அந்த ஸ்லாக்கியத்தை தேவ ஜனம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவர் அப்பா பிதாவை என்று கூடக்கூடிய ஒரு புத்திக சுய ஆவி உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு எப்படி தெரியும்? நான் அவரை பார்த்து அப்பாவைன்னு கூட எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. அங்கே 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடைய சாட்சி கொடுக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, அப்பான கூடலாமா? ஹோலி ஸ்பிரிட் வில் டெல் டு மீ. என் மனைவியோ என் பிள்ளைகளோ வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்பான்னு கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பாஸ்டர் வந்து சொல்ல வேண்டாம். பாஸ்டர் சொல்லலாம், ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓபேத் பிரதராக இருக்கலாம், வேறு யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களெல்லாம் பார்த்து நான் சொல்லலாம், உங்களுக்குள்ள ஆவி இருக்கா? அது நான் பார்க்க முடியாது. அப்பான்னு கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வசனம் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே, the Holy Spirit will talk to the spirit of ஜெயதேஷ். என்னுடைய ஆவியுடன் அவர் சொல்லுவார், மகனே நீ கூப்பிடலாம், அப்பான்னு நீ அவரை கூடலாம். பரமண்டலங்களில் இருக்கின்ற என் பிதாவை அப்பாவே என்று கூப்பிடுவதற்கு நான் உனக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். எனக்கு இருந்தால் மாத்திரம்தான், எனக்கு அந்த புத்திர சுவிகார ஆவி இருந்தால் மட்டும்தான் இந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று என்னால் சொல்லக்கூடும். இட்ஸ் சேலஞ்சிங், ரைட்? இதுவரை நம்ம ஏதோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமண்டல ஜபம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சர்ச்சில் பண்ணுறோம், பல இடங்களில் பண்ணுறோம். we never thought am I eligible to make that prayer? இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்கு எனக்கு தகுதி உண்டா? யாருக்கு தகுதி உண்டு என்றால், புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்கள். உடனே நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் எனக்கு பண்ண முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லாருன்னு சொன்னால், யார் கேட்டாலும் கொடுக்குதானே ஐயா பரிசுத்த ஆவியானவர், பிதா கொடுக்காம இருப்பாரான இயேசு கிறிஸ்து சொல்லுவார்.
இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து எல்லாம் செய்து முடித்து விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஏதோ தேற்றரவாளனை அனுப்பின உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு உங்களை வந்து ரிச்சுவலி நீங்கள் வந்து பெரிய காரியங்களை செய்து மலைக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள கடந்து வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஒரு அறிக்கை. நான் பாவி என்ற ஒரு அறிக்கை. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஒரு மீட்பு தேவை. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஒரு மீட்பர் தேவை என்ற ஒரு உணர்தல். அந்த உணர்தல் வரும்போது யார் அந்த மீட்பர், யார் எனக்கு மீட்பராக இருக்கக்கூடும், அந்த பரிசுத்த தேவனிடத்தில் என்னை கொண்டு சேர்ப்பதற்கு அந்த மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் பரிசுத்தராக இருக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய பரிசுத்தமற்ற என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்ற வல்லவராக, ஒரு பரியாரியாக அவர் இருக்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து. இதை நான் அறிக்கையிட்டு என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில் எனக்குள்ள வந்து ஒரு மறுபிறப்பு, நான் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள கடந்து வந்த ஒரு சந்தோஷம். அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருந்து சொல்றாரு, மகனே நீ கேளு, அப்பாட்ட தான் நீ பேசுற, அப்பான நீ கூட அவரை தேவன் என்ன கூட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவன் தான், அவர் ராஜாதி ராஜா தான், கர்த்தாதி கர்த்தர் தான், மகத்துவமுள்ள தேவன் தான். தானியேல் சொன்னது போல மகத்துவம் பயங்கரமான தேவன் தான். ஆனா உனக்கு அவர் ஒரு சாக்கியத்தை தந்திருக்கார், நீ அவர் அப்பான நீ கூடலாம். ஹல்லேலூயா. What a glorious privilege you and me are holding to call him the Father. So that is the address. முதல்ல அந்த ஜெபத்துக்கு ஒரு அட்ரஸ் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுயார் ஆவி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் தகப்பனே அப்பாவே சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜெபத்துக்குள்ளே போகிறாங்க. சரி, இனி ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகிற வேளைகள் முதலாவதுக்கு நம்ம பார்க்கின்ற ஒரு காரியம், முதல் இதை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன், அதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கும். முதல் காரியங்கள் மட்டும் நாம் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது பார்க்கின்ற வேளையில் நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நிறைய நேரங்களில் வந்து உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தில் சொல்லக்கூடிய முதல் காரியம் வந்து என்னன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது வந்து இஸ் தட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜஸ்ட் க்ளோரிஃபைங் த காட், அதாவது தேவனை வந்து மகிமைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு இதான, அதை நம்ம புரிவதற்கு ஈஸியாக சொல்லி தரேன். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி ஒரு பிரஜை போய் நிற்கிறான். ஒரு அந்த தேசத்தில் ஒரு ஏழை வந்து ஒரு மனுஷன் வந்து போய் நிற்கிறான். அவன் ராஜா கிட்ட போய் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி சொல்கிறத வச்சுடுமே, ராஜாவே நீ நீடூழி வாழ்க, உன் சுற்றம் வளர்க சொல்லிட்டு, ஏழையாகி எனக்கு நீர் என்னுடைய வறுமை நீக்க ஒரு 100 பொற்கிளியை தாரும். விண்ணப்பம் என்னது? விண்ணப்பம் ஒன்றே ஒன்று தான். என்னது? ஏழையாகி எனக்கு வறுமையை நீக்க 100 பொற்கிளியை தாரும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ராஜாவே மகத்துவமான ராஜாவேன்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ நீடூழி வாழ்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜஸ்ட் டு விஷ் ஆர் புட் அ கைண்ட் ஆஃப் அ பாலிஷ். ஒரு என்ன சொல்லி சோப் போடுறோன்னு சொல்லுவாங்க, அந்த சோப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பத்துக்கு வராங்க. அப்போ இங்கேயும் வந்து பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் இது சோப்பா? இல்லவே இல்லை. தேவனுக்கு நீங்களும் நானும் வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் நம்ம நினச்சே பார்க்க வேண்டாம். இட்ஸ் அ ப்ரேயர். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நான் அதை விளக்கும் போது உங்களை அதை புரிந்து கொள்வீர்கள். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இட்ஸ் அ பெட்டிஷன் ஆர் அ ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அது எப்படி ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அது எப்படி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆகிறது என்பதை மட்டும் நாம் இந்த நாளில் பார்த்து இந்த நாளில் உள்ள செய்தியை நாம் முடிக்கப் போகிறோம். எல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வருவோமாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஹாலோட் பி தை நேம். தை நேம், ஹாலோட். இந்த 2 காரியங்களை நாம் பிரிக்க போகிறோம். பரிசுத்தப்படுவதாக, நாமம், நேம். சரி, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக? நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் இப்படி வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அதுக்கு பொருள் என்ன? உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அகெயின் ஐ எம் டெல்லிங் மை, என்னோட பையனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து மகளுக்கு நேம் வந்து சேரா வந்து கொஞ்சம் காமன், ஆனால் ஜூடாஞ்சலோட நேம் வந்து கொஞ்சம் அன்காமன் தான், ரொம்ப ஒன்று காமனாக இருக்காது. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜூடாவை பார்த்து சொல்கிறாருன்னு வச்சுருங்களேன், ஐ லைக் யுவர் நேம். அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா, ஜூடாக்கு பேர் அவருக்கு பிடிச்சிருக்கு. தட் டசன்ட் மீன் தட் ஹீ லைக்ஸ் ஜூடா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இஸ் இட் ஜஸ்ட் த நேம் தே ஆர் லவ்விங் ஆர் த பர்சன் தே ஆர் லவ்விங்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஐ லவ் த நேம்,
நிறைய நேம்ஸ் இருக்குது, நல்ல நல்ல நேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, ஐ லவ் தட் நேம், பியூட்டிஃபுல் நேம், எங்கேருந்து இந்த பேர் எடுத்தீங்க, ரொம்ப அழகாக உங்கள் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்களா, பியூட்டிஃபுல் நேம். தட் டசன்ட் மீன் தே லவ் அவர் சில்ட்ரன், கிடையாது. ஆனால் சங்கீதத்தில் என்ன சொல்கிறார், உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவங்க உண்மை களி கூறுவார்களாக என்று சொல்லுகிற வேளையில் அந்த நாமத்தை அல்ல, அந்த நாமத்தை தரித்த அந்த நபரை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இதை நீங்கள் ஒருவேளை ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒரு பொருளை சொல்லுகிற வேளையில் வேற ஒரு அர்த்தம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் அதை அந்த சென்டென்ஸில் பார்க்கும்போது வேறு அர்த்தம் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னு வச்சுருங்க, ஒரு அருமையான ஒரு காரை நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் அந்த காரை கொண்டு போய் அப்படியே ஒரு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துறீங்க. பட் நான் சொல்லலாம், வா ஐ லவ் யுவர் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னது, ஐ லவ் யுவர் வீல்ஸ். அப்போ நம்ம நினைக்கிறோம், இவ்வளோ பெரிய கார் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ லட்சக்கணக்காக ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், வீல் மட்டும் தான் பிடிச்சிருக்கா. அப்படி கிடையாது. ஐ லவ் யுவர் வீல்ஸ் என்று சொல்கிற வேலை ஐ லவ் யுவர் கார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீல் என்று சொல்லப்படுகிற அந்த காரில் காணப்பட்ட ஒரு பகுதியை மட்டும் தான் சொல்லுகிறார்கள். பட் தட் இட் மீன்ஸ் த ஹோல். அதே மாதிரி தான் இங்கே நாமத்தையும் சொல்லிக்கிற வேளையில் இதுக்கு தான் இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க, சினாக்டி கீன்னு சொல்லுவாங்க. சினாக்டி கீன்னு சொல்லி இதுக்கு ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. மேபி ஐம் நாட் ப்ரொனவுன்சிங் தட் ரைட்லி, பட் சினாக்டி கீன்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் என்னவென்றால், அதோடைய பொருள் நான் வாசிக்கிறேன். A figure of speech where a part is used to represent the whole. ஒரு பகுதியை கொண்டு முழுமையை வர்ணிக்கின்ற ஒரு வார்த்தை. இதான் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கேயும் பார்க்கின்ற வேளையில் வேதத்தில் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களில் இன்னொரு இடத்தை பார்ப்போம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாமம் எனக்கு அடைக்கலன்னு சொல்லும் போது அந்த நாமத்தை நான் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு அடைக்கலாம். நோ, அந்த நாமத்தை தரித்து கொண்ட தேவன் தான் எனக்கு அடைக்கலாம். அப்போ இங்கே வரும், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிற வேளையில் அந்த நேமம் சொல்லுகிற இட் ரெப்ரசன்ஸ் த பர்சன். அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனை பரிசுத்தப்படுத்துவதாக உம்முடைய நாமம் என்று சொல்கிற உம்முடைய நீர் பரிசுத்தப்படுவீராக, அதுதான் அதனுடைய பொருள். நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பார்க்கின்ற வேளையில் இனி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நேம்ஸ் இருக்குது. இது நாமம் சொல்லக்கூடியதும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை யெகோவா ஈரே, நீங்கள் தெரியும் ஜெகோவா ஜெயரா, அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமத்தில் சொல்லப்படுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, த லார்ட் த ப்ரொவைடர், யெகோவா ரோய், அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது என்னை காண்கிற தேவன், யெகோவா ரஃபா, ரூபா, நிறைய நேமெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு நேமை சொல்லும் போது தெரியும், ஓகே அது அவரோட இந்த நேச்சரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமம் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் அவரோட முழுமையான அந்த தேவத்தை குறிக்கிறது என்று மனதுக்குள்ள அதை நீங்கள் வச்சிடுங்க. சரி, வருவோம். அவருடைய அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையில் யோவான் 11:12 இவ்வாறு வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர் புத்திரர்களாகப்படுவார்கள் எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா. ஆக என்ன சொல்லியிருக்கோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி என்று சொல்கிற வேளையில் அவர் மேல் விசுவாசம், அதாவது இயேசு கிறிஸ்துவோட இயேசுஞ்சொல்லுடைய நாமத்துக்கு மேலே விசுவாசம் இல்லை, இயேசுக்கு மேலே உள்ள விசுவாசம் தான். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நேம் என்று சொல்கிற வேளை இட் டசன்ட் just represent the identity or the label or identification, no, but it represents the person. அது நம்ம புரிந்து கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த பகுதிக்கு வரோம். hallowed be thy name, பரிசுத்தப்படுவதாக. இந்த ஹாலோட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அது கிரேக்கத்திலெல்லாம் பார்க்கின்ற வேலை, அதோட மூல இதெல்லாம் பார்க்கின்ற வேளையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாங்டிஃபைடு, அதாவது பரிசுத்தப்படுவதாக. அதுதான் நமக்கு தமிழில் பார்க்குறோம். இனி பிரித்து வைக்கப்படுவதாக, இல்லை மகிமைப்படுவதாக, ரெஃபரன்ஸ், கனப்படுத்துதல், இது மாதிரி பல 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 அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வார்த்தை நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் கனப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இப்படி எந்த வார்த்தை வேணும்னு சொல்லிடலாம். இருக்கட்டும். மை கொஸ்டின் இஸ், எப்படி நான் முதல்ல அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஓகே, அவர் கணத்துக்குரியவர், அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஃபைன். உங்களுடைய நீடூழி வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது ஜெபம்னு சொல்லும்போது அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சத்தியங்கள் உண்டு, மிக 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 முக்கியமான ஒரு சத்தியங்கள். தேவ ஆவியானதாக நமக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிற வேளை முதலாவது நான் கேட்கிற உங்கள் முன்பாக வைக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், எப்படி அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்த முடியும்? அவர் எப்படி, நான் அவர் தான் மகிமை உள்ளவர். அதை பார்த்தீங்கன்னா, நான் வொர்ஷிப் பண்ணாலும் பண்ணாட்டும் அவர் மகிமை உள்ளவர் தான். நான் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான். அப்புறம் எதுக்கு நான் இதை பற்றி ஜெபம் பண்ணணும்? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்பலாம். வருவோம். இங்கே வருகின்ற வேளையில் நான் திரும்பவும் பார்க்கின்ற வேளையில்
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கிறவன் யார் அந்த மனிதன் என்று பார்க்கின்ற வேளை he is the child of God. முதல் வசனத்துக்கு முதல்ல நம்ம பார்த்ததுக்கு வரோம். அப்போ when I come and pray, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, hallowed be thy name என்று சொல்கிற வேளையில் what I am telling in essence is I, the child of God, தேவனுடைய பிள்ளையாகிய நான், என்னுடைய நடத்தை, என் செய்கைகள், என் எண்ணங்கள், என்னுடைய ஓட்டம், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை பரிசுத்தப்படுத்துகிற வாழ்க்கையை நான் வாழ்வேனாக என்று ஒரு ஜெபம். The prayer what I am praying is not that hallowed be thy name, but it should be, in essence what we are telling is, as a child of God I am representing the Father. ஒருவேளை நான் ஒருவேளை ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால், ஒருவேளை என்ன பார்க்குறாங்க, இவெல்லாம் கிறிஸ்டியனாக இருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கான்னு சொன்னால் இது கிறிஸ்தவனா இல்லாமலே போயிடலான்னு சொல்லி ஒருவேளை என்ன பார்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், என் அப்பாவுக்கு ஐ எம் பிரிங்கிங் அ டிஸ்கிரேஸ். இவன் இல்லாமல் பண்ணுறான், அப்போ அதாவது மாதிரி தான் இருக்கும். அப்படி யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஐ எம் பிரிங்கிங் அ டிஸ்கிரேஸ், அவருடைய நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்தால், அவர்கிட்ட கணப்படுத்த நான் தவறிவிட்டேன். மை ப்ரேயர் ஷுட் பி, லார்ட் give me the heart, give me the spirit, so that I bring glory to your name through my acts, my deeds, my prayer, my thoughts, my behavior, my everything. என்னோட எல்லா காரியங்களும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பது தான் முதல் ஜெபம். and that is the overarching prayer. overarching என்று சொல்கிற வேளையில் பின்னால் வரக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் முதலாவதாக இதை வைக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ற அதெல்லாம் இதுக்கு நிழல்ல தான் மிச்சம் எல்லா விண்ணப்பங்களும் இருக்குது. நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். லெட் மீ அகெயின் எக்ஸ்பிளைன். இந்த ஜெபத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு எந்த சூழ்நிலையிலும், பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அ சைல்ட் ஆஃப் காட். இட் இஸ் நாட் ஜெயதேஷ், பட் இட் இஸ் த சைல்ட் ஆஃப் த ஜெஹோவா தட் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன். அது எனக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே நான் அல்ல, ஆண்டவரே நீரே. அப்போ நான் செய்கிற காரியங்கள், நான் செய்கிற தவறுகள், என்னுடைய கெட்ட சிந்தைகள், காரியங்கள் உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரே ஒரு குறைச்சலை கொண்டு வருகிறதாக இருந்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில், ஆண்டவரே மை ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ஷுட் பி, ஆண்டவர் அதான் சொல்லார், உன்னோட முதல் ப்ரேயர் என்ன இருக்கணும்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் அப்பாவை நான் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அப்பாவை மற்றவங்க தூஷிக்கிறது மாதிரி நடக்கக்கூடாது. பேர் சொல்லும் பிள்ளைனால நம்ம கேள்விப்பட்டுப்போம்ல, அது மாதிரி நான் இருக்கணும். தட் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். வேற எல்லா ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான். ஆனால் முதலாவது ப்ரேயர் என்னவென்றால், உம்முடைய நாமம், என் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய நாமம் இந்த நாளில் அடியின் செயல்கள், சிந்தைகள், நடத்தை மூலமாக பரிசுத்தப்படுவதாக. லெட் மீ யுவர் சைல்ட் பிரிங் க்ளோரி டு யுவர் நேம், அப்பா ஃபாதர். am I praying that way? அப்பானை கூப்பிட்டுட்டேன், புத்திர சுகியார ஸ்லாக்கியம் தந்துட்டாரு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், என்னோட ஜெபம் என்னென்னா, அப்பான்னு நீர் அடைக்க ஒரு ஸ்லாக்கியம் தந்தீரு, ஆனால் அப்பான்னு கூடக்கூடிய பேர் சொல்லும் பிள்ளையாக நான் இருக்கணும் தேவனே. ஐ ஷுட் பிரிங் க்ளோரி டு யூ. ஒரு நாளும் யாரும் சொல்லக்கூடாது, இவன் எல்லாம் இப்படி இருந்தான்னு சொன்னால் அதை இவன் வணங்கக்கூடிய கடவுளும் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் வரக்கூடாது. ஆண்டவரே முதல் ப்ரேயர் எனக்கு அதுதான்ப்பா. என்னுடைய சிந்தை எல்லாமே பார்த்து உம்மை பரிசுத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் எதுக்கு சொல்லுகிறது? இதுக்கு தான். ஏன்னா அவருக்கு நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டீர்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நமக்கு ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமம் சொன்னால், தேவனோட பிள்ளைகள் என்று ஒரு ஸ்லாக்கியம், ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, சைல்ட் ஆஃப் காட் என்று வி ஆர் ஐடென்டிஃபைட். அந்த ஐடென்டிட்டியோட தான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம கிட்டி சேர போகிறோம். அந்த பரமண்டலத்திற்கு தேவனிடத்தில் நம்ம போக வேண்டும் என்றால் அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. பட் ஆஃப்டர் கெட்டிங் தட் ஐடென்டிட்டி, ஹவ் இஸ் மை லைஃப்? முதல்ல அந்த கேள்வி தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்பாக்க வைக்கிறேன். நிறைய நேரங்களில் இது கரெக்டாக இல்லாமல் மற்ற ஜபங்கள் நான் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு எனக்குடைய இது என்னென்னா, என்னோட எல்லா காரியங்களும் தேவநாமம் மகிமைப்படுவதாக என்று நான் ஜெபித்தேன்னா, அதுக்கப்புறம் நான் பண்ணோட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் பண்ணும்போது என்ன இருக்குவேன், ஆண்டவரை இந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தை நான் கேட்குறேன், ஆனால் இது கிடைச்சா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுமா, உம்முடைய நாமம் மகிமைப்படுமா, உம்முடைய நாமம் காணப்படுமா, அப்படின்னா மட்டும் எனக்கு தாங்க. ஏன்னா அதுதான் என்னோட ஓவர் ஆர்ச்சிங் ப்ரேயர். அதுதான் என்ன ஒரு கேனோபி, அதுதான் கவர் பண்ணுது. அப்போது அதில் ஒரு ஓட்டை விழுந்துரும்னு சொன்னால் எனக்கு அந்த விண்ணப்பம் வேண்டாம். ஒருவேளை நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு காரியம் கிடைப்பதினால எனக்கு வாழ்க்கைக்குள்ள உம்மை கனப்படுத்துவதற்கு பதிலாக எல்லா பெருமைகளையும் நான் பெற்றுக்கொண்டு நான் ஒருவேளை பெருமை உள்ள ஒரு மனிதனாக ஒரு வேனிட்டி எனக்குள்ள வந்துவிடும் என்றால் அது வேண்டாம். எவ்ரி பிரேயர்
whatever I pray, that will be my focus. பரிசுத்தப்படுமா, உமக்கு பிடிக்குமா, உம்ம நாமம் காணப்படுமா மட்டும்தாங்க, இல்லைன்னு அது வேண்டாம். அதனால தான் அது என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் முதலே சொன்ன போன, இட் இஸ் கெப்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பெட்டிஷன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயர் இஸ் கெப்ட் ஃபர்ஸ்ட் பிகாஸ் எவ்ரிதிங் நீட் டு கோ த்ரூ தட். அது இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, யாக்கோபுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை மறந்துட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இப்படி ஜெபம். யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர் 3 வசனம் 3-4 நினைக்கிறேன், நான் வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும் செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, இச்சைகளை நிறைவேற்றி செலவழிக்க, அதாவது பார்த்தீங்கன்னா பாவக்காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், கேட்கப்படாத ஒரு ஜெபம். எதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது கேட்குறேன், ஒரு காரியம் கேட்குறேன், எதற்காக? அது கிடைச்சா உங்களுடைய நாம் மைமடுமா? ஆண்டவரே, ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் திஸ் திங். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் ஒரு எதுவாக இருக்கட்டும், அது ஒரு காராக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு மொபைலாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரே நான் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் அதை நீங்கள் எனக்கு தந்த பிறகு அந்த இடத்துல உங்களுடைய நாமம் மகிமைப்படுமா? ஒருவேளை எனக்கு ஒரு காரை தந்துட்டீங்க, நான் காரில் போயிட்டுருக்கிறேன், போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிறான். நான் ஒரு நல்ல சமாரியான அந்த இடத்துல நடப்பேனா? இல்லை நான் அப்படியே போயிட்டே இருப்பேனா? கடவுள் தந்த எனக்கு கார், இது வந்து அழுக்காயிடக்கூடாது, இதில் வந்து ரத்தம் பற்றக்கூடாது, நான் வண்டியை நிறுத்த மாட்டேன். It's God's gift. No, it's not at all God's gift. It's not God's gift. It's a gift that you asked to satisfy your vanity. உன்னுடைய பெருமை அளவிட்டால் இதை சிந்து எல்லாம். Take it as a mobile. இந்த மொபைலை கேட்குறோம், வாங்குகிறோம். ஆனால் அந்த மொபைலை கையில் இருந்துக்கிட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நான் உபயோகிக்கிறேனா, இல்லாவிட்டால் என்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நான் உபயோகித்து கொண்டிருக்கிறேனா? சிந்திக்க கடவும். முதலாவதாக ஜெபத்தை நம்ம பார்த்தோம். அங்கே பார்க்கின்ற வேளையில் தேவன் நம்மளோடு சொல்லுகிறார் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், அப்பா பிதாவே என்று கூடுகிறே, அந்த அப்பாவுக்கு கனம் உண்டாகிறது மாதிரி வாழ்வதற்கு நீ முதலாவதாக ஜெபிக்க வேண்டும். That should be your first priority. That should be your first prayer. That should be your first petition. அதை நீ முதல்ல ரெடியாகு. நீ ரெடியான பிறகு மிச்சம் உள்ள காரியங்களை நம்ம வரலாம்னு சொல்கிறோம். நம்ம அதை பார்க்க போகிறோம், மற்ற நாட்களையும் நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இந்த நாமத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், 3வது கட்டளை நம்ம அறிந்திருக்கோம். யாத்ராகமத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. அதில் என்ன சொல்லிக்கிறோம்? 3வது கட்டளையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், உன் தேவனாகியோட கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. அதை என்ன சொல்லுகிறது என்றால், அப்படி வீணா வழங்குகிறவர்கள் தண்டியாமல் விடார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம். கிறிஸ்டியன் என்ற நேமை எங்கேயா நம்ம அவமானத்துக்கு நேராக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறோமா? I have. Definitely I have. I'm not standing here and pointing the fingers at you. The first one I need to point is myself. எத்தனை இடத்துல, வேலை பார்க்குற இடங்கள்ல, படித்த இடங்கள்ல, did I bring glory to your name, carrying your name? If I carry your name, I should bring glory to your name. If not, I should not. உம்முடைய நாமத்தை தரித்தவன் என்று மற்றவர்கள் முன்பாக அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால், நான் பரிசுத்தமான ஒரு தேவனை கணப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை காணப்படணும். In my workplace, in my studies, in my study places, in my home, in my family, everywhere, wherever I go, I need to bring glory to God. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. Is my life a shining life? Is my life a light to the people around? சுற்றி இருளில் வாசம் செய்கிறவர்கள், என்னை காண்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற, பரமண்டல ஜெபத்தை செய்வதற்கு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு தகுதி படைத்தவன் என்று சொல்லுகிற என்னுடைய ஜெபத்தை அல்லவட்ட என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த இருளில் இருக்கிறவர்கள் அந்த ஜீவ ஒளியை காண்கிறார்களா? இட்ஸ் a challenge. இந்த முதல் விண்ணப்பத்தோடு இந்த நாளில் நான் அந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக முடிக்க போகிறேன். பல நேரங்களில் வந்து நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது சிந்திப்போம். How is my prayer? How is my prayer in the sight of the God? Is my prayer to satisfy my unwanted things? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஆனால் தகுதியாக இல்லாத காரியங்களுக்காக நானும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா?
மீனை கேட்டால் பாம்பை தருவார் உண்டோ என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் பல நேரங்களில் நான் இப்போ வந்து யூத் குரூப்லலாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், யூத் குரூப்னு இட் இஸ் அப்ளிகபிள் டு மிடில் ஏஜ் கை லைக் மீ. பல நேரங்களில் வந்து மீனை கேட்டால் பாம்பை தருவாரோன்னு கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னவென்றால், நான் பாம்புக்கு தான் ஜெபித்திருக்கேன். I was praying for the serpent, thinking that it is a fish. Many prayers were wrong prayers and unheard prayers. எதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இட்ஸ் ஆஸ்க் ஃபார் த ராங் ரீசன்ஸ். தவறான காரியங்களுக்காக நான் ஜெபித்த பல ஜபங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்லப்பட வேண்டிய ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜபங்கள், தேவனுக்கு கனவீனப்படுத்துவதற்காக நான் ஜெபித்த பல காரியங்கள். இந்த நாள் நாம் சிந்திப்போமாக. ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து வரப்போகிறோம். இதுவரை நீங்கள் எப்படி வேணாலும் பரமண்டல ஜபம் என்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்த பொருளை புரிந்து நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் என்ன போல இதுவரை இதை புரியாமல் ஜெபித்திருந்தீங்கன்றா, இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறார். அருமையான தேவ ஜனமே, இது ஏதோ ஜபம் இல்லைப்பா, ஒரு ஏதோ நீ வந்து ஒரு 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 அப்படியே வாசிட்டு போகக்கூடிய ஒரு இட்ஸ் நாட் ஒரு என்ன சொல்ல ஒரு இட்ஸ் நாட் அ மந்த்ரா டு ஜஸ்ட் ரிசைட் அண்ட் ஜஸ்ட் கோ லைக் தட். நோ 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 நாட் அட் ஆல். இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் மீனிங். உன்னோட ஜபம், நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஜபத்தின் அடிப்படையில் நீ விஸ்தரிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. இதை தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஜபிப்போமாக. அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலங்களில் இருக்கின்ற என் அப்பா என்று நாங்கள் இந்த வேளையில் கூப்பிடுவதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்லாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே அப்பா, உண்மை நாங்கள் கனவீனப்படுத்துகிறோமா, கனப்படுத்துகிறோமா? எங்களால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? இல்லாவிட்டால் எங்களை கண்டு மற்றவர்கள் உம்மை கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறார்களா? இந்த சிந்தை இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களுக்காக நான் முக்கியமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் அப்பான்னு அவரை கூடலாம் நினைத்து கொண்டு இருந்தோம் என்றால் அது அல்ல என்று இந்த நாளில் சொல்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடைய அல்ல. Am I having that spirit of adoption? புத்திர சுவிகார ஆவி எனக்குள் இருக்கிறதா? எனக்குள்ள இருக்கிற ஆவியிடம் பரிசுத்த ஆவியான அதை சொல்லுகிறாரா? நம்ம இன்னைக்கு நம்மளை சுய பரிசோதனை செய்து பார்க்க போகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஜப வேளைகளில் நான் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் வந்து we need to find a place to pray where you and your father alone will be there. தேவனோடு உறவாட, சஞ்சரிக்க, ஜெபிக்க, உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் கொட்டுவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் இந்த நாளில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை அதுக்குள்ள வசதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஆனால் வசதி வாய்ப்புகள் இருந்தோம், நான் ஏதோ ஒரு வீட்டில் உள்ள ஃபேமிலி ப்ரேயரில் மட்டும் நான் போய் இருப்பேன், மற்றபடி நான் தனியாக பர்சனல் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வந்தால் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி யாராவது இங்கே இருந்துகிட்ருக்கீங்களா? தேவன் இந்த நாளில் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? எல்லாம் நான் வச்சுருக்கேன்ப்பா, உனக்காக நான் பரலோக வாசலை திறந்து வச்சுருக்கேன்ப்பா. எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார். இந்த நாளில் கூட நீ திறந்துனா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஜெபித்தார் அல்லவா? இந்த நாளில் சபையை பார்த்து அவர் ஒரு வேளை கேட்கலாம், இந்த நாளில் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினா எவ்வளோ நன்றாக இருக்கும். மகனே, மகளே, இந்த நாளில் நீ என்னை ஏற்றுக்கொண்டால் அப்பான்னு நீ என்னை கூட மாட்டியா? ஏக்கத்துடன் ஒரு தெய்வம். எங்கேயுமே நீங்கள் எந்த வேதாகமத்தில் அல்ல எந்த மற்ற வேதங்களில் நீங்கள் வாசிக்கக்கூடாத ஒரு காரியம், அப்பான்னு கூடக்கூடிய. அவங்க கூடுவாங்க, அவங்க தெய்வத்தை வந்து அப்பான்னு எல்லாம் கூடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே எந்த தெய்வமே நீ என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லப்படாத ஒரு காரியம். ஆனால் உண்மையான மெய் தேவனாகிய நீர் என்ன அப்பான்னு கூட சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் நான்
கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை அப்பான்னு கூடுறீங்களா? அப்பான்னு கூப்பிடுங்க. ஒருவேளை இதுவரை நான் அவரை அப்பான்னு ஏற்றுக்கொண்டதில்லை. நான் தேவமாக, பயங்கரமான மகத்துவமான தேவமாக தான் நான் கண்டிருக்கேன். நான் அவரை அப்பாவாக காணவில்லை என்று ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருந்தால், தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக, நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. நம்மளோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவாடுதல் நாம் இருக்கிற இடங்களில் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலருடைய இருதயத்தில் இந்த நாளில் கடினமான இருதயத்தில் ஒட்டைத்து கொண்டு ஆண்டவரே தட்டி கொண்டு நிற்கிறதை நான் காண்கிறேன், அறிகிறேன். தேவ ஆவியானவர் தாமே இந்த வேளையில் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. அடுத்த முறை நாங்கள் இந்த செய்தியை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக மற்ற வசனங்களை பார்க்கின்ற வேளையில் ஆண்டவரே, எல்லாருமே இந்த பரமண்டல ஜெபம் பண்ணுவதற்கு ஸ்லாக்கியம் பெற்ற புத்திர சுயர ஆவியோடு காணப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பெற்றுக்கொண்டவர்களும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த தவறிவிட்டோம் என்றால் இந்த நாளில் ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. We ask for your forgiveness, Lord, to forgive us for not bringing glory to your name, but disgrace so far. That is what we have done so far. We have always brought disgrace to your name, Lord. உங்களுடைய நாமத்தை நாங்கள் பல இடங்களில் பலரும் தூஷிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்தோம். இவங்கெல்லாம் கிறிஸ்டினாக இருந்தாங்கன்னு நான் கிறிஸ்டினாக இருக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு கிறிஸ்டின் லைஃபா அப்படின்னு எல்லாம் யாராவது என்னை பார்த்து நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஆண்டவரே மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. ஒரு நல்ல சமாரியனை போல நடக்க நான் தவறி இருந்தேன் என்றால் இந்த வேளையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைன்னு கூட எனக்கு சிலாக்கியம் தந்தீங்க ஆண்டவரே. அப்பா உண்மை நான் பலருக்கு முன்பாக நான் விட்டு கொடுத்து விட்டேனே ஆண்டவரே. பலருக்கு முன்பாக ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, மன்னிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் கடந்து போவதற்காக இந்த செய்தி தேவ ஆவியானவர் கொடுக்கவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் இது பேசட்டும். இந்த செய்தி உங்களோடு நீங்கள் சுமந்து சென்று இதன் அர்த்தத்தையும் இதன் பொருளையும் புரிந்து கொண்டு தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துவாராக, நேர்வழியில் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.